ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிடிச்ச சாங்கு தான். ஸோ பருத்தி விரலில் வர அந்த சாங் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், வீடியோ அப்படியே இருக்க நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தருவிட்டு, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நானும் வந்து பண்ணாக்க இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் பண்ணாதுங்க, பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஞ்சை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐக்கானே இருக்கா, அந்த ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபைல் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராகவே கரெக்டாக நம்மளோட பிக்குக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள். இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்குமே வந்து பண்ணாக்க நீங்கள் பேஞ்சை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் இருப்பாருங்க, அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, அது கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படி மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாண்ட் ஷோ ஆகும். அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வெப் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே காலைல 3 பட்டன் இருக்க லெஃப்ட் சைடில் அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்கா லாஸ்ட் இன்ஃபான் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டும் மேலே லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் டவுன் இருக்கும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஃபாண்ட் தான், பட் இதில் 2 யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று டிஃபால்ட் ஐட் மோஷன்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா நான் மெட்டில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட் மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்புட் பண்ணி வந்து பண்ணாக்கா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப விஷயம். ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜென்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக பிக் ஆட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பண்ணாக்க கொடுக்குறேன். பட் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2 o'clock ஆக போகுது. என்ன பண்ணுறது, விடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்னு பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், இதை அப்படியே நம்ம ஸ்கிப் ஆகி டேட்டா வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கார்ட்டூன் ஒரு பாய் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் இந்த பிக்குக்கு பதிலாக தான் உங்களுடைய பிக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பிக்கு ஆட் பண்ண பாருங்க. எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த கலெக்ஷன்றை கொடுத்துட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேஞ்சை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் ப்ளஸ் என்ன இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த பிக்கு ஆட் ஆயிரும். ஓகே, ஜஸ்ட்டு உங்களோட பிக்கு கொஞ்சம் சேரலாக்கா அப்படியே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சமயத்தில் அடுத்த ஒரு 2 கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதில் இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே சமயத்தில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெவல் தான். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு கேர்ளுடைய கார்ட்டூன் இமேஜ் வந்து பண்ணாக்க நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த கலெக்ஷன் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய கேர்ள் இமேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது ஆயிடும். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா உங்கள் வரலாறுல கூட வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கேஸ்.
இதே சமயத்தில் அடுத்து இருக்கிற அந்த கேர்ள் கார்ட்டூன் இமேஜில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க கேர்ள் பாய் ரெண்டுமே ஒன்றா கொடுத்துருவேன். இதுலேயும் முன்னாடி எப்படி சொல்லணும் அதே சேம் மெத்தடில் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ பிக் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த 3 செல் போய் வந்து பண்ணாக்க நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மேலே பட்டன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணி கீழே பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும். இந்த வீடியோ வந்து பண்ணாக்க எக்ஸ்பர்ட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன கஷ்டமாகவே இருக்குது, ஈஸி தானே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் எனக்கு கொடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.